ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகினி என்ன பண்ணுறாங்க, நிச்சயத்து அன்னைக்கு எப்படியாவது காவேரி ஓட ஓட தெறிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பதிலுக்கு செம்மையாக கொடுத்துட்றாங்க, நோஸ் கட் பண்ணிடுறாங்க. மூக்கறுபட்டு போகிறது ராகினியும் பசுபதியும் தான். நல்லபடியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிச்சயத்தை நல்லபடியாக முடிஞ்சிடுது. ஆனால் கடைசியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிவிடுறாங்க பசுபதி. ஒன்றும் இல்லாத வந்து வீட்டிலேருந்து வந்தவங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோபுரத்திலவே உட்காந்துட்டு ஆடுறாளுங்க. என் பொண்ணுக்கு பாரு 100 பவுன் போடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணோன்னே பேசின கையோடு ரொம்பவே முகம் வாடி போயிடுது காவேரிக்கு. ஒரு முளை பூ வாங்குறதுக்கு துப்பு இல்லை, அதுகெல்லாம் என்னென்னமா பண்ணுதுங்க ராகினி. நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, நீங்கள் இருக்கல, எனக்கு என்னப்பா கவலை, எனக்கு வசதிக்கு வசதி இருக்குது, அண்ணன் தம்பிக்கு உடன்பிறவா சகோதரர் இருக்கேன், பெத்த அப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு அப்பனை விட எனக்கு வேறு என்ன, மற்றவங்களாம் அப்பனை தூக்கி தின்னவங்களா நாங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டீஸ் பண்ணுறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே அழுக வந்துடுது. அழுதுகிட்டே அப்படியே ஒரு மாதிரியாக சோகம் ஆயிடுறாங்க. ஏன்னா அப்பாவை பிரிஞ்சுட்டேன்னு சொன்னோன்னே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவர் விஜய் கவனிச்சிடுறாங்க காவேரி எப்படி டீஸ் பண்ணுறாளுகளேன்ட்டு. அவருக்கு இஷ்டமே இல்லை, இருந்தாலும் அவள் கல்யாணம் பண்ணிட்டா தானே நிவின் தனியாக இருப்பான், அப்புறம் தானே 8 மாதத்துக்கு அப்புறம் காவேரி கட்ட முடிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இல்லைன்னா பசுபதி பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் முடிஞ்ச வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தும் காவேரி சோகமாக இருக்காங்க. காவேரி காவேரின்னு வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன் காவேரி பேச மாட்டேங்கிற, ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு வந்தும் அதே மாதிரி இருக்காங்க. தாத்தா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, தாத்தாவுக்கும் சரியான பதில் சொல்லலை காவேரி. காவேரி ரூம்லேயே போயிருக்காங்க. விஜய்கிட்ட வந்து தாத்தா சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி இருக்கா காவேரி, ஏன் என்னாச்சு என்ன அப்படிங்கல. அங்கே பசுபதி ரொம்பவே பேசிவிட்டான் இல்லையா. ரொம்பவே சோகத்தில் இருக்கிற காவேரியை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. பாவமாக இருக்கே, இப்போ அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்திட்டாலே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எந்திரி அப்படிங்கிறாங்க. எங்கே போகணும், கிளம்பு வா, வெளில ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எங்கே போகணும் சொல்லுங்கள், நான் அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. நீ வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா காவேரி எந்திரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கீழே வர்றாங்க. தாத்தாட்ட சொல்கிறாங்க காவேரி, காவேரியும் நான் வெளில போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் தாத்தா அப்படிங்கிறாங்க விஜய். சரிப்பா போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு அப்படிங்கிறார் தாத்தா. ஆனால் எங்கே போறீன்னு கூட கேட்கல, கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க காவேரியை விஜய். நேராக பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஏற போகிறாங்க காவேரி. காவேரி எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே வெளில போகணும், நீங்கள் வெளில போகணும்னு சொன்னேன், ஆனால் ஜீப்பில் ஏற சொன்னேன்னா என்னங்க சொல்கிறீங்க, ஜீப்லலாம் நம்ம போகல, முதல்மா நடந்து தான் போகிறோம். நடந்து போகிறோமா, எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரமா, அது எங்கேங்க, நீ வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். ஏங்க ரொம்ப தூரத்துக்குலாம் என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறா. நீ வாரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டே போகிறாரு. போனால் பார்த்தா காவேரி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னங்க ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க கூப்பிட்டு போகிறாங்க. போகிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனோன்னே காவேரி விஜயும் பார்த்தோன்னே வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க மாமா அப்படிங்கிறாங்க. கங்காவுமே அங்கே நடந்ததுக்கப்புறம் தாலி பிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷனில் நல்லபடியாக சப்போர்ட்டிங்காக பேசினாங்க இல்லையா கங்காவுக்கு, அதனால வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. குமரனும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. காவேரி இப்படி ஆச்சரியத்தில் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. என்ன நம்ம புருஷனாவது இந்த வீட்டு கூட்டு வந்தது அப்படின்ட்டு எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உட்காடுறாங்க, அப்படியே டீ கொடுக்குறாங்க. என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க எதுவுமா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவளுக்கு உங்களெல்லாம் நான் நினச்சி அழுதுட்டு இருந்தா, அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு அவளுக்கு, அதனால உங்களையெல்லாம் பார்த்தா அப்பா ஞாபகத்தில் கொஞ்சம் மறப்பால, அந்த இதுக்கு ஒரு சந்தோஷப்படுவாள், அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை சூப்பர் அப்படின்னு சொல்லி, காவேரி உண்மையிலே கொடுத்து வச்சோடி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி. இங்கே வரணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு, உண்மையில இங்கே கூப்பிட்டு வர நினைக்கலங்க, அவர் ரொம்ப சோகமாக இருந்தா, இந்த நிச்சயத்தில் ரொம்ப கலெக்டாக பண்ணிட்டாங்க அந்த பசுபதி பொண்ணு, அதனால ரொம்ப வாடி போயிடுச்சு காவேரி, அதனால் நான் வெளியில தான் கூப்பிட்டு போகலான் இருந்தேன், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்கள் முகத்தை பார்த்துட்டு போனால் அவள் நிம்மதியாக படுவா, என் காவேரி சந்தோஷம் வந்தால் எனக்கும் சந்தோஷம், அதனால தான் இங்கே கூட்டி வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சந்தோஷம் பேசிட்டு வெளியில் கிளம்புறாங்க. வெளியில் கிளம்பும்போது பைக்கில் தான் போகிறாங்க. என்னங்க பைக்கில் கூட்டி போகிறீங்க, நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு பூக்கடைக்கு போகிறாங்க. பூக்கடைக்கு போயிட்டு பூவை வாங்குறாங்க. பூ வாங்கி தலை நிறையா வச்சுக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு தேட்டருக்கு போகிறாங்க. தேட்டரில் போய் என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, எல்லாம் ஒன்று நான் சந்தோஷப்படுத்துதேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு படம் பார்க்குறாங்க. அப்படி சந்தோஷமாக குதிச்சு விசில் அடித்து பார்க்குறாங்க காவேரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கையில். காவேரி நீ இப்படி தான் இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி காமிக்கிறாங்க தாத்தாட்ட. அங்கே வீட்டுக்கு போனோம், அங்கே போனோம், ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், படத்துக்கு போனோம், அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அங்கே அன்பு இருந்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. என்னது இந்த பையன் ரொம்ப தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறானே பொண்டாட்டி அப்படின்னு செம்ம காண்டில் வயிற்றுச்சல ஒன்றும் சொல்ல முடியாமல் புலம்புறாரு தனக்கு தானே. ஏன்னா வாயை விட்டு சொன்னால் விஜய் அப்படியே சிமெண்ட் வச்சு பெவிக்கால் வச்சு ஓட்டின மாதிரி ஏதாவது பேசிவிடுறாரா, அதனால் அப்படியே வாயடைச்சு போயிருக்காங்க.
இப்படி காவேரி பயங்கரமாக சந்தோஷத்தில் அப்படியே புலம்ப அப்படியே அன்புக்கு செம்ம அப்படியே காண்டாகிறாங்க, தாங்க முடியல. என்ன பண்ணுறாரு, வேகமாக தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு போகிறாங்க. குடிக்கையில் அப்படியே வேகமாக தண்ணியை ஊற்றுறது மாதிரி காவேரி மேலே ஊற்றி விட்டுறாங்க. தண்ணி பட்டோன்னே அப்படின்னு திடீர்னு பார்த்தா காவேரி எந்திரிக்கிறாங்க. தண்ணி பட்டு கண்ணில் முழிச்சது மாதிரி படக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஐயோ நம்ம கண்டதெல்லாம் கனவா, அப்போ நினைவு இல்லையா, இவ்வளோ விஜய் நமக்கு பண்ணது பூரா கனவா அப்படின்னு அப்படியே அதிசயித்து போகிறாங்க. விஜய் அந்த சமயம் வராங்க. என்னாச்சு காவேரி, என்ன ஏன் துள்ளி குச்சி எந்திரிக்கிற, தூங்கிக்கிட்டு தானே இருந்தேன். இல்லைங்க, நான் இப்போ ஒரு கனவு கண்டேன், செம்ம கனவு அப்படிங்கிறாங்க. என்ன கனவு சொல்லு, அதெல்லாம் சொன்னால் அது மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியலையே, நீ சொல்லு என்னாண்டு, நான் பார்க்குறேன் என்னன்னு அப்படிங்கிறாங்க. காவேரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.